ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல பெயரில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மகிழ்கிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சிதேக்கியா என்கிற யூதா நாட்டின் இறுதி அரசரை குறித்து இன்றைக்கு நாம் சிந்திப்போம். பாபிலோன் அரசர் நேபுகாத் நேச்சாரினால் யூதாவின் அரசராக அமர வைக்கப்பட்டவர் இந்த சிதேக்கியா. ஆனால் பாபிலோனுக்கு இணங்காதவராக, பாபிலோனுக்கு எதிராக கலகம் செய்கிறவராக, பாபிலோன் நியமித்த ஒழுங்குகளை கைக்கொள்ளாதவராக இந்த சிதேக்கியா இருந்தார். இவருடைய காலத்தில் தீர்க்கதரிசியாய் இருந்தவர் எரேமியா. பாபிலோனுக்கு இணங்கி போங்கள், பாபிலோனுக்கு அடிமையாக போக வருத்தப்படாதீர்கள், நிச்சயம் நன்றாயிருப்பீர்கள், சுகமாய் திரும்பி வருவீர்கள் என்று எரேமியா தீர்க்க தரிசனம் உரைத்தார். ஆனால் அந்த நாட்களில் பல கள்ள தீர்க்கதரிசிகள், நாம் கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தர் நமக்கு வெற்றியை தருவார், நாம் நிச்சயம் பாபிலோனை மேற்கொள்வோம் என்று கர்த்தர் சொல்லாத செய்திகளை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். சிதேக்கியாவுக்கு அடங்கிப்போ என்கிற எரேமியாவின் வார்த்தையை கேட்பதா, எதிர்த்து நில் என்கிற மற்ற தீர்க்கதரிசிகளின் வார்த்தையை கேட்பதா என்பதில் மிகப்பெரிய குழப்பம். நம் கர்த்தர் நமக்கு சாதகமாய்த்தானே செய்தி சொல்லுவார், எனவே நாம் எதிர்த்து நின்றால் வெல்ல முடியும் என இந்த சிதேக்கியா நினைத்தார். எனவே பாபிலோனுக்கு எதிராக அவர் கலகம் செய்தார். ஆனால் அவருடைய படையால் பாபிலோன படையை வீழ்த்த முடியாது என்பது நிதரிசனமான உண்மை. எனவே அவர் தன்னுடைய அரண்மனையிலேயே தங்கி தன்னுடைய நகரத்தின் கோட்டைகளை எல்லாம் அடைத்து உள்ளேயே இருந்தார். வேறு வழியின்றி ஒரு காலகட்டத்தில் பஞ்சம், நெருக்கடி என்கிற சூழலில் தப்பிக்க முயன்ற போது பாபிலோனிய வீரர்களால் சிதேக்கியா கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட இந்த சிதேக்கியா முன் அவருடைய பிள்ளைகளை கொண்டு வந்து வெட்டி கொன்றார்கள். அதன் பின் சிதேக்கியாவின் இரு கண்களையும் சேதப்படுத்தினார்கள். 2 ராஜாக்கள் 25ஆம் அதிகாரத்தின் முதல் 7 வசனங்களில் இந்த நிகழ்வுகளை நாம் படிக்கிறோம். அதன் பின் இந்த சிதேக்கியாவை விலங்கிட்டு பாபிலோனுக்கு அழைத்து சென்றார்கள். சிதேக்கியா அங்கேயே போய் இறந்து போனார். பொதுவாக நாம் மாலை உறங்குவதற்கு முன் பார்க்கிற காட்சி அல்லது பேசின கருத்து இரவில் கனவாக வரும் என்பார்கள். அப்படி பார்த்தால் சிதேக்கியா பார்த்த கடைசி காட்சி அவருடைய பிள்ளைகளின் மரணம். மறுபடியும் மறுபடியும் அவருடைய எண்ணத்தில் அதுவே ஓடிக்கொண்டிருந்திருக்கும். அதே வருத்தத்தில் அவர் இறந்து போனார். கர்த்தருடைய செய்தி நமக்கு சாதகமாக, லாபமாக, நம்மை உயர்த்துவதாக, நம்மை விடுவிப்பதாக மட்டுமே இருக்கும் என்பது இந்த சிதேக்கியாவினுடைய எண்ணம். ஆனால் அது அவரை எச்சரிப்பதாக, அவரை காப்பாற்றுவதாகத்தான். ஆனால் அவர் எதிர்பார்த்த முறையில் அல்ல, இறைவன் திட்டமிட்டிருந்த முறையில் அமைந்திருந்தது என்பதை அவரால் விளங்கிக் கொள்ளவும் முடியவில்லை, ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை. இன்றைக்கும் கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளுவதில் அதிகம் குழம்புகிறீர்களா? நான் ஆண்டவருடைய பிள்ளை, எனக்கு சாதகமாகத்தானே அவருடைய தீர்ப்பு வர வேண்டும் என நீங்கள் எண்ணுகிறீர்களா? எல்லா நேரமும் அப்படித்தான் வர வேண்டும் என்கிற முறை இல்லை. அவர் நம்மை திருத்தலாம், நம்மை அடங்கி போகச் சொல்லலாம், நம்முடையவைகளை நாம் இழக்க அனுமதிக்க சொல்லலாம், நம்முடைய உயர் நிலையிலிருந்து நம்மை கீழ் இறக்கலாம். இதுவும் கர்த்தருடைய சித்தமாய் இருக்கலாம். எனவே ஆண்டவருடைய சித்தம் எது என்பதை சொகுசு வாழ்க்கை என்கிற நோக்கில் அல்ல,
கர்த்தரின் போதனை என்கிற நோக்கில் எடை போட்டு பார்த்து செயல்படுத்துவோம். சிதேக்கியா செய்த தவறை நம்முடைய வாழ்க்கையில் செய்யாமல் நம்மை காத்துக்கொள்வோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். ஆமென்.